உங்க பேருங்க? அண்ணாமலை. அண்ணாமலை. எந்த ஊருங்க இது? நல்லூர். நல்லூர். புளியம்பட்டி அருகில் இருக்கக்கூடிய புளியம்பட்டி. நல்லூர். எல்லாம் போட்டிருக்கீங்க. எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த 12 நாள் கழிச்சு வரையில உங்களுக்கு இந்த ரேக் பூரா நம்பி. இப்போ இது குஞ்சுங்களாயா? இது குஞ்சு. எவ்வளோ நாள் குஞ்சுங்க? 2ஆம் காய்ச்சல் போயிருக்குது. 3ஆம் காய்ச்சல் விட்டா வரும். 3ஆம் காய்ச்சல் ஒன்று 2ஆம் காய்ச்சல். எங்கிருந்து வருதுங்கய்யா? இது இங்கே உடுமலைப்பேட்டை சைடு. உடுமலைப்பேட்டை. வேளஞ்சாய்க்கு. ஓ. இப்போ இது எவ்வளோ நாள் ஆகுங்க வளர்கிறதுக்கு? உங்களுக்கு வளர்றதுக்கு 4 கட்டமாக வளருங்க. 2ஆம் காய்ச்சல், 3ஆம் காய்ச்சல், 4ஆம் காய்ச்சல். சரிங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு 6 நாளைக்கு தீன் கொடுப்போம். 6 நாள் தீன் கொடுத்து அப்புறம் கூடு கட்ட ஆரம்பிச்சோம். 24 நாள் இதனுடைய கூடு கட்டிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏலத்துக்கு கொண்டு போகிறோம். எங்கே ஏலம் கொடுப்பீங்க? ஏலமெல்லாம் மார்க்கெட் இருக்குங்களா? கோயம்புத்தூரில் இருக்குது, தருமபுரியில் இருக்குது, கொள்ளைக்காலில் இருக்குது, நிறைய பக்கம் இருக்குங்க. பட்டு சேரீ வந்து இதில் தான் தயாரிக்கிறாங்க. பட்டு சேரீ இதில் நூல் எடுத்து தயாரிக்கிறாங்க. ஓகே. இந்த புழுக்கள் வந்து எவ்வளோ நாட்கள் இருக்குங்க ஐயா ஆயுட்காலம்? ஆயுள் காலங்கிறது இந்த புழுவுங்க ஆயுள் காலங்கிறது ஒரு 23 நாள் தான். அதுக்கு மேலே இருக்காது. அதுக்கு மேலே 4-5 நாளில் மறுக்கா அந்த கூட்டுட்டு வெளியே வருங்க. என்ன சரிங்க ஐயா? மல்பெரி. மல்பெரி செடி. இப்போ வந்து புழு சின்னதாக இருக்குது இல்லைங்களா? புழுவை பார்க்கலாமா? பாருங்க. இந்த புழு வந்து எவ்வளோ நாள் இல்லைங்க வளரும்? நமக்கு எந்த ஸ்டேஜில் கொடுப்பாங்க? அதான் நீங்கள் இப்போ நேற்றுக்கு காலையில் தான் வந்தாங்க. இது வந்து காலையில் தான் வந்தது. நேற்றுக்கு காலையில் வந்துருங்க. புழுவாகவே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆமாம். எதில் கொண்டு வராங்க? பாக்ஸில் போட்டு வண்டியில் கொண்டு வராங்க. நீங்கள் 4ஆம் காய்ச்சலுக்கு மேலே வந்தீங்கன்னா தான் புழுவினுடைய தரம் தெரியும் எல்லாமே. 4ஆம் காய்ச்சலுங்கிறது எவ்வளோ நாட்கள் கழிச்சு வரணுங்க ஐயா? 3 நாளைக்கு தலை கொடுப்போம். 3 நாளைக்கு தலை கொடுத்து 4ஆவது நாள் காய்ச்சல் உட்கார். 1.5 நாள் நிற்கும். இது என்ன விலைக்கு போகுங்க ஐயா? அந்த விலை உங்களுக்கு நிரணியும் இல்லை. மார்க்கெட்டை பொறுத்து வாங்கி நீங்கள் இங்கிருந்து நீங்கள் ஏலத்துக்கு கொடுத்து அவியோக நூல் எடுப்பாங்க. அவிய நூல் மார்க்கெட் பண்ணுவோம். 4875. 4875 5000 பக்கமாக வந்தது. ஆமாம். இது வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 15 நாள் ஆகுமா புழு வளர்றதுக்கு? இல்லைங்க, 20 நாள் ஆகும். 20 நாள் கழித்து அது பட்டு கூடாயிரும். கூடு வந்து அப்படியே கூடாக எடுத்துக்குவாங்க. ஆமாம். நாம் ஏலத்துக்கு கொண்டு போய் எடை எடுத்துக்கோங்க. கிலோ என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க? கிலோ கூடுனுடைய தரத்தை பொறுத்து. நல்ல கூண்டாக இருந்துச்சுன்னா? நல்ல கூடாக இருந்தால் 800 ரூபா. 800 அது கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுன்னா? சுமாராக இருந்தால் அப்புறம் அதுலேருந்து கீழே கொஞ்சமாக குறையும். மினிமம் என்ன ரேட்டுக்கு போகும்? மினிமம் ஒரு 650 ரூபா. 650 ரூபாலேருந்து 800 650. அது கூண்டோட தரத்தை பொறுத்து தான். அது கூண்டு கட்டுறது நம்ம கையில் இல்லைல்ல? இல்லைங்க, நம்ம இலை போடுறதை பொறுத்து. இலை போடுறதை பொறுத்து, இலையினுடைய தன்மையை பொறுத்து, இலையில் இருக்கிற சத்தை பொறுத்து. இது எப்படிங்க? இது கவர்மெண்ட்லேருந்து இந்த செட்டு போடுறதுக்கெல்லாம் மானியம்? செட்டு போடுறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க, செடி நட்டுறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. நீங்களா போட்டதுங்களா கவர்மெண்ட்டில் மானியம் கொடுத்தாங்களா? கவர்மெண்ட்டில் முதல்ல மானியம் கம்மியாக கொடுத்தாங்க, இப்போல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. எத்தனைக்கு எத்தனை செட்டு போட்டிருக்கீங்க நீங்கள்? இது 21க்கு 50. 21க்கு 50. மேலே என்ன தகரம் போட்டிருக்கீங்க? மேலே சிமெண்ட் ஓடு போட்டு. சிமெண்ட் ஓடு. அது நல்லாயிருக்கும். சிமெண்ட் ஓடு போட்டு. இதுக்கு கிளைமேட்லாம் எப்படி கொடுக்கணுங்க? அதுக்கு கிளைமேட்டு உங்களுக்கு உங்களுக்கு வெய்ய காலத்துக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். குளிர் காலத்துக்கு ஈட்டு கொள்ளும். சரி. இப்போ இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம வளரும் புழு இல்லைங்களா? ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு தீவனம் கொடுக்கணுமா? இதுக்கு எல்லாம் ஒரே தீவனம் தான்? ஒரே தீவனம் தான். இது மல்பெரி மட்டும்தான்? ஒரே மாதிரி மல்பெரி மட்டும்தான். சரி. இது எறும்பு கடிக்காமல் பார்த்துக்கணும்ல? ஆமாம், எறும்பு பக்கத்தால் வரக்கூடாது. எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க? அது எறும்பு வராத இருக்கிறதுக்கு உங்களுக்கு அது ஊசி பவுடர்னு ஒன்று இருக்குது. சரி. அதையும் போட்டு விடணும். வெளியில் போட்டுருவீங்களா? இல்லைங்க, கால் கட்டு போட்டு விடணும். நாங்கள் இப்போ என்னென்னா ஜம்புங்கிற ஒரு மருந்து இருக்குது, அது செட்டை சுற்றி அடிச்சுட்ருவீங்க. அது வராது கொஞ்சம்.
சரி சரி இந்த ரேக் பூரா நம்பியிருக்கா ஆ. புழு நல்லா இந்த சைஸில் சரி சரி கெட்டப்பையே சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? போன டைம் தாடி மீசையெல்லாம் இல்லாமல் வேற மாதிரி இருந்தீங்க, இப்போ கமலஹாசன் மாதிரி ஆயிட்டீங்களே. கோயிலுக்கு முடியிட்டு அப்படிங்களாயா? ஓகே ஓகே. இந்த பல்பெலாம் எதுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க? இது ஈட் வரணுங்க. ஹீட் கொடுக்கணுமா? ஆமாம் ஆமாம் 200 வாட்ஸ் போட்டுருக்கோம். எப்படி? இதெல்லாம் 200 வாட்ஸ் 200 வாட்ஸு. ஆமாம். இது எப்போயுமே லைட் எரிஞ்சிட்டே இருக்கணுமா? இல்லைங்க, நைட்டில் மட்டும் போடுவோம், பகலில் போடுவோம். நைட்டில் மட்டும் அந்த ஹீட் இருக்காது. ஆமாம், நைட்டு. ஐயாவுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுங்க? வயசு 66. 66 வயசு. இப்போ இதில் வருமானம்னா எவ்வளோங்க ஐயா வரும்? வருமானம் நாம் இப்போ பராமரிக்கிறத பொறுத்து வரும். இல்லை, ஒரு முட்டுவலி போட்டு எவ்வளோ முட்டுவலி போடுறீங்க? அதானுங்க உங்களுக்கு ரேட்டு கூடு, நல்லா ரேட் இருந்து உங்களுக்கு நோய் தாக்கல் இல்லாமல் வந்துட்டா நல்ல வருமானம். சில டைமில் நோய் தாக்கலும் வரும். இருக்குங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் எவ்வளோ வரைக்கும்? இல்லாமல் இருந்தால் நல்லா எவ்வளோ வரைக்கும் சம்பாதிக்கலாங்க ஐயா? இது உங்களுக்கு அவ்வளவு டீட்டெயிலாக சொல்ல முடியாது. நோய் தாக்கல் சீக்கிரம் இல்லை இல்லைங்கய்யா, அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னா நம்ம இது வந்து புதுசாக ஏதாவது செய்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு அட்வைஸ்க்காக தான். நீங்கள் இல்லைங்க, புதுசாக செய்யறவே செய்யலாங்க. ஆனால் அந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிறத பொறுத்து இதாகும். சரி, எப்படி ஒரு கொஞ்சம் உன்னிப்பாக செய்யணும். இப்போ இந்த செட்டில் வந்து இப்போ 5 ரேக் இருக்குல்ல? ஆமாம், 5 ரேக்கு, இந்த பக்கம் 5 ரேக்கு. இதில் வந்து எவ்வளோ கூண்டு கிடைக்கும்? இதில் 250 முட்டை வைக்கலாங்க. 200 கிலோ எடுக்கலாம். 200 கிலோ எடுக்கலாம். முட்டை 200 220 கிலோ. புழுவை தான் சொல்கிறீங்க முட்டைன்றது? முட்டைங்கிறது ஒரு ரவுண்டு இருக்குங்க, அதில் ஆயிரக்கணக்கான ரவுண்டில் புழுவு நாங்கள் சொல்கிறது இல்லைங்க. சரி சரி சரி. முட்டைங்கிறது ஒரு ரவுண்டு, அதில் ஆயிரக்கணக்கான புழு புழு இருக்கும். அதையும் முட்டையும்பாங்க, ஒரு முட்டையும்பாங்க. 200 கிலோ கிடைக்கும். கிலோ 800 ரூபா ரேஞ்சு. அந்த 550 600. மார்க்கெட் நூல் மார்க்கெட் கீழே வந்தால் நம்ம கீழே 400 ரூபாய்க்கு மூணு நூல் மார்க்கெட் பொறுத்து தான். மனுஷனோட கண்டுபிடிப்பு பாருங்க. நம்ம புழு கட்டினதெல்லாம் எடுத்து சேலை கட்டிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், வேலைங்க அது. அது சும்மா மயிர்கால் மாதிரி தான் இருக்குங்க. 7 நூலை 9 நூலை சேர்ந்துதான் ஒரு நூலை எடுப்போம். ஓ சரி சரி. அந்தளவுக்கு மெல்லிசா கட்டுது. ஆமாம், மெல்லிசா கட்டு. சரிங்க. இப்போ இந்த தொழிலை வந்து நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் கடைபிடிக்க வேண்டியது என்னங்க? கடைபிடிக்க வேண்டியதுங்க உங்களுக்கு, அது கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங்கில் சொல்லி கொடுக்குறோம். எங்கேங்கய்யா இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க? ட்ரைனிங் ஒசூரில் இருக்குது, தளவாடியில் இருக்குது. ட்ரைனிங் கொடுக்குறோம். எவ்வளோ நாள் பயிற்சி கொடுக்குறாங்க? ஒரு 8 நாள் 6 நாள் பயிற்சி. 6 நாள் பயிற்சி. ஓகே. அந்த பயிற்சியிலே எல்லாமே சொல்லிடுவாங்க. சொல்லிடுவாங்க. அப்புறம் விவசாயிகள் முன்கூட்டியே போட்ட விவசாயிகளை கேட்டாலும் சொல்கிறாங்க. ஓகே. அது இலவச பயிற்சிங்களா எப்படிங்க? அது இலவச பயிற்சி, அரசு கொடுக்கும். அரசு. நீங்கள் அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டீங்களா? பயிற்சியில் கலந்து. எப்போ அந்த பயிற்சியில்? அது நாங்கள் இப்போல்லாம் முன்னையே பயிற்சி கொடுக்குறாங்க. நாங்கள்லாம் கூடு வச்சு ஒரு வருஷம் கழிச்சு போனோம். நீங்கள் பயிற்சி எல்லாம் அனுபவம் தான் பெருசுங்க. பயிற்சியும் கூட அவ்வளோ ஒன்றும் இல்லை, அனுபவம் வச்சு அனுபவம். யாராவது தேவைப்பட்டால் உங்களை அணுகலாங்களா ஐயா? அதாவது தாராளமாக அணுகலாம். நீங்கள் பயிற்சி கொடுப்பீங்களா? சொல்லாங்க, ஏதோ அதாவது சொல்லாங்க. டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது நாம சொல்லலாம். எல்லாமே டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம். இது எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 8 வருஷமாக பண்ணிட்டு. நல்லா லாபகரமான தொழிலுங்களா இது? ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. வேற எல்லாமே இது பரவாயில்ல. ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேட்ச் எடுக்கும்? வருஷத்துக்கு தலை இருந்துச்சுன்னா 12 மாதத்துக்கு 12 பேட்ச் எடுக்கலாம். 12 எடுக்கலாம். 12 ஒரு மாதத்துக்கு தலை இருந்தால் அந்தந்த மாதம் வரைக்கும். இப்போ இந்த கூண்டு, இந்த ஷெட்டுக்கு வந்து எவ்வளோ இடத்துல தலை போடுற மாதிரி இருக்கும்? தலை எவ்வளோ வேணாலும் போடலாம். வர்றதை பொறுத்து தான் நம்ம பராமரித்து வர்றதை பொறுத்து தான். காட்டில் சத்து கொடுத்தா ஒரு 1.5 ஏக்கராவிலேயே 100 முட்டை 150 120 முட்டை.